தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்யூ 2024 ரவுண்ட் 1 ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் முடிஞ்சு அதற்கான ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் டிஎன்யூவோட வெப்சைட்டில் போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த நிகழ்வாக டிஎன்யூவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் ஸ்ட்ரீம்கான ரவுண்ட் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பர்டிகுலர் கட் ஆஃப் வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கட் ஆஃப்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16/7/2024 அன்னைக்கு 4 பேட்ச் 8 மணி 11 2 4 4 பேட்சாக நடக்குது. 17ஆம் தேதி 8 மணி 11 மணி 2 மணின்னு 3 பேட்சாக நடக்குது. இதுக்கான கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 189.5லேருந்து 102.5 வரைக்கும் வருது. இதில் ஓப்பன் கேட்டகரியை சார்ந்தவங்க வந்து 161.5 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். பிசி 157 மார்க் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். பிசிஎம் 102.5 மார்க் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். எம்பிசி 160, எஸ்சி 161, எஸ்சிஏ 155.5, எஸ்டி 157.5. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். நீங்கள் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து உங்களுக்கான டேட் அண்ட் டைம் எது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் தேவையான சர்டிஃபிகேட்ஸோடு போய் கலந்துக்குங்க. கலந்துக்கக்கூடிய இடம் அண்ணா ஆடிட்டோரியம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. நீங்கள் இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேயே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதற்கான ப்ரொசீஜரெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மிக முக்கியமான நாள். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு. அகடமிக் ஸ்ட்ரீம் வந்து ரவுண்ட் 3யும் ஒகேஷ்னலுக்கு வந்து ரவுண்ட் 2வும் நடைபெற இருக்குது. அந்த டேட்டில் அன்னைக்கு வந்து நீங்கள் நேரடியாக கலந்துக்க வேண்டியிருக்கும். அதே போல் ஒகேஷ்னல் ஜென்ரலுக்கும் வந்து ரவுண்ட் 2 நடைபெற இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.